ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களை சந்திப்பதிலே என் உள்ளம் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் மூலமாய் இந்த நாளிலே நாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. தடைகளை நீக்கி போடுகிறோம், உனக்கு முன்னதாய் கடந்து போகிறார். உனக்கு முன்னதாக கடந்து போகிறார். யார் அவர்? தடைகளை உடைக்கிறவர். யார் அவர்? மலைகளை பேர்க்கிறவர். யார் அவர்? செங்கடலை பிளக்கிறவர். யார் அவர்? யோர்தானை பிளக்க பண்ணுகிறவர். யார் அவர்? எரிக்கோவை விழ பண்ணுகிறவர். உங்களுக்கு முன்னதாக இருக்கிற தடைகள், அது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த நாளிலே விலகி போவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். மோசையை அழைத்தார். அழைத்தவர் மோசையிடத்தில் பேசினார், ஜனங்களை அழைத்து கொண்டு போகின்ற சொல்லி. செங்கடல் வந்தபோது அந்த தடை உடைக்க அவரே செயல்பட்டார். மோசே கரத்தை மாத்திரம் நீட்டினார். செயல்பட்ட ஆவியானவர் பெரும் காற்று கொண்டு இரண்டாக பிளந்தார். ஆம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை இன்றைக்கு ஆண்டவர் விடைக்கப் போகிறார். எனக்கு அருமையானவர்களே, அது சத்ரு மூலமாய் கொண்டு வந்த தடையாக இருந்தாலும், புள்ளி சூனியத்தின் தடையாக இருந்தாலும், பிசாசின் போராட்டமாக இருந்தாலும், சரீரத்தின் வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இன்றைக்கு அந்த போராட்டத்தை கடந்து போக போகிறீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் போகவில்லை. உங்களுக்கு முன்னதாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்னதாக, உங்கள் பிஸ்னஸுக்கு முன்னதாக, உங்கள் வேலைக்கு முன்னதாக என் ராஜாதி ராஜாவாகிய இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார். மோசேக்கும் ஒரு செங்கடல் நின்றது, யோசுவாவுக்கு ஒரு எரிக்கோ யோர்தான் நின்றது. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து முன்னால் நிற்கிறது. ஆமாம் பிரதர், நான் போகிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் போகும்போது இடையில் ஒரு பிரேக் ஆகுது பிரதர் அப்படின்னு நிற்கிங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அந்த தடைகளை தகர்த்தெறிகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட தடைகளையும் மலைகளும் அவருக்கு சமூகத்தின் உருகி போகும். அவருடைய பிரசனத்தினால் மலைகள் உருகி போகும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு முன்னதாக நிற்க முடியாது. அவருக்கு முன்னதாக நிற்க முடியாது. அந்த எந்த வகை போராட்டமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும் அது மாறும். ஏனென்று சொன்னால், இயேசுவிடத்தில் நீங்கள் வரும்பொழுது, இயேசுவின் சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு முன்னதாக அவர் வருவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தடைகள் வருகிறது? இயேசு இல்லை. இயேசு என்னோடு எனக்கு முன்னே இருந்தார்னா அந்த தடைகளை அவரே மாற்றுவதை நான் அநேக முறை கண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை நாங்கள் விசைப்படகளே கடந்து போனோம். திடீரென்று பெரும் காற்று வந்தது. கன்னியாகுமரி ஊரில் பயங்கரமான காற்றில் கடலிலே நாங்கள் சிக்குண்டோம். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? திடீரென்று ஒரு பெரிய அமைதி வந்தது. கொஞ்ச நேரம் கிடச்சிச்சு, நாங்கள் தப்பித்து வந்துவிட்டோம். எங்களை ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். நாங்கள் வந்தபோது சொன்னார்கள், அந்த இடத்துல அந்த போட்டு வரல, இந்த இடத்துல இந்த ஃபைபர் வரலன்னு என்று சொல்லி அந்த காதுகளில் ஒலிக்கும்படியாக சத்தத்தை கேட்டார். எல்லாம் மாலை வேளையிலே வந்து சேர்ந்தது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு முன்னதாய் கடந்து வந்து, எங்களுக்கு முன்னதாய் வந்தபடினாலே எங்களை பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு வந்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நீங்கள் தடைகளை உடைக்க, தடைகளை விளக்க நீங்கள் தூதர்களை அனுப்புங்க, உங்கள் பிரசனத்தை அனுப்புங்க, உங்கள் வல்லமை அனுப்புங்க. ஆண்டவருக்கு முன்னதாக, ஆண்டுடைய வல்லமைக்கு முன்னதாக, ஆண்டுடைய பிரசனத்துக்கு முன்னதாக எந்த தடையும் உங்களை மேற்கொள்ளாது. எல்லா தடைகளை விலக்கி போடுகிறோம். உங்களுக்கு முன்னதாக கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆய்மை சோத்தரிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் தகப்பனை தடைகளை விலக்கி போடுவேன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்தவர், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.